சம்பல் இது வந்து சில்லி பேஸ்ட்டு பேஸ் பண்ணி செய்கிற ஒரு கிரேவி தான். இன்றைக்கி நான் வந்து ப்ரான்ஸ், எக் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா நடுவில் நல்லா ஸ்லிட் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுன்ற கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா சாஃப்டாக வெந்தால் மட்டும்தான் இந்த பேஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இது கூடவே நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த காஞ்ச மிளகால திரும்ப ஒரு தடவை நல்லா தண்ணியில் போட்டு அலசி வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்குங்க. ஒவ்வொரு தடவும் நம்மளை வாங்குகிற சில்லியை பொறுத்து அரைக்கும் போது அந்த கலர் கிடைக்கும். இந்த தடவை நான் வாங்கின சில்லி நல்ல ரெட் கலரும் இருந்தது. ஏன்னா எப்போதுமே இது தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஒரு கிரேவி பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக நிறைய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நான் வந்து இன்றைக்கி 2 கலரில் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் ஆயிலில் வெங்காயம் சேர்த்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துருக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு எவ்வளோன்னு தெரியாததுனால பாதியாக ஆட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி புளியிற பேஸ்ட்டு தான் இதில் சேர்க்குறேன். மைல்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கணும். 1/4 டீஸ்பூனு தான் நான் இந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன். உப்பு இந்த டைமில் தேவைக்கேற்றது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த சில்லி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் கூடயும் இந்த வெங்காயத்தின் கூட சேர்ந்து நல்லா வேகணும். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த டைமில் ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தலை அந்த வால் எல்லாம் எடுத்து நடுவில் நரம்பு இருக்கும்ல அதுவும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ப்ரான்ஸ் சம்பல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கடைசியில் கொஞ்சம் சீனியும் போட்டு மல்லியில் சேர்த்து இறக்குனா போதும். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து ஸ்டிங் பீன்ஸ் அதாவது பிட்ட பீனுன்னு சொல்லுவேன். இங்கே வந்து இந்த காய்க்கு வந்து பெத்தாய் அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ இந்த பெத்தாய் காய் ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இது நடுவில் வந்து புழு எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து முழுசாக உள்ளன்னு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும். கொஞ்சம் நேரம் நம்ம இந்த ப்ரான்ஸ் வேகிற டைம் தான் எல்லாமே சேர்த்து ஒரு கிண்டுனாலே போதும். ஆக்சுவலி இந்த சம்பல் ரெடி ஆகிடும். அடிஷ்னலாக நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் பண்ணி சேர்க்கும். இதுவும் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது ரொம்ப தூள் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஆக்கியும் செய்யணும். அதே மாதிரி ஃபுல்லாகவும் குக் ஆகணும். கொஞ்சம் கூட அந்த பச்சையாக முட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரான்ஸ் கூட சேர்த்து ஒரு கிண்டுனாலே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். எப்போதுமே நம்ம வந்து சீ ஃபுட் எல்லாமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதே டைமில் இது ரொம்ப ஈஸியாகவும் குக் ஆகிடும். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இது போட்டு இறக்கிட்டிங்கன்னா நாசிலமைக்கு இதை விட வேறு எந்த பெஸ்ட்டு காம்பினேஷனும் இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சோறு கூடயும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியான இந்த சம்பல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.